உறுப்பினர் அவர்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நேரம் 3 நிமிடங்கள். நன்றி. எவ்வளவு நேரம் இருக்கிற ஐயா? 3 நிமிடங்கள். நன்றி. தேங்க்யூ. எங்களுடைய மதிப்புக்குரிய தயாசிரி ஐயா அவர்களுக்கு இன்றைய தினம் இந்த சிறப்பு பேரணி, அதாவது வந்து பழங்கள்ல அதாவது மருந்துகள் அடித்து பழங்கள் விற்கப்படுகிறது தொடர்பான சிறப்பு பேரணியை கொண்டு வந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உண்மையாக இது வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த பேரணி, அவர் ஒரு சட்டத்தரணி. நான் மிகவும் வரவேற்கிறேன். ஏனென்றால் இந்த பழங்கள்ல அடிக்கப்படுகின்ற இந்த மருந்துகளால கேன்சர் தான் கூட வருகிறது. ஒரு மருத்துவனாக எனக்கு அது தெரியும். கேன்சர் தான் கூட வருகிறது, உங்களுக்கு நன்றாக தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தால் ஓரல் கேன்சர், அதாவது வாயில வார கேன்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் நாளுக்கு உண்டு. உதாரணத்துக்கு புகையில பழங்களவர் தெரிவித்ததையும் பார்த்தா புகையில பாவிக்கிற சுண்ணாம்பு அல்லது வந்து புகையில பாவிக்கிற இந்த மருந்துகள், எத்தனோல், இவை அவர் காய வைக்கிற எத்தனோல், இதனால ஆண்கள்ல வர கேன்சர் நாளுக்கு உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இலங்கையில 3 மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் கேன்சரால, ஓரல் கேன்சரால 3 மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிட்டத்தட்ட 100 பேருக்கு 100,000, அதாவது 1,00,000 மக்களுக்கு கிட்டத்தட்ட 14 இருந்து 16 வீதமான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சனத்தில் இந்த கேன்சரால். ஆனால் உண்மையான விடயம் என்னென்றால் இதை பார்க்க வேண்டியது சுகாதார அமைச்சு, அதை பார்க்க வேண்டிய சுகாதார அமைச்சர். உதாரணத்துக்கு வடக்கு மாநிலத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தில் சுதேச அமைச்சு தான் இதை பார்க்க வேண்டும். அங்க பாத்தீங்கன்னா ஃபுட் ஆக்ட் ஒன்று இருக்கிறது, அதாவது வந்து உணவு சட்டம், ஃபுட் ஆக்ட் ஒன்று இருக்கிறது. இந்த ஃபுட் ஆக்டில் முக்கியமான விடயம் வந்து பார்க்க வேண்டியது பிஹெச்ஐ, அதை கண்ட்ரோல் பண்ணுவது ஆர்டிஹெச்எஸ். ஆனால் வடக்கு மாநிலத்தை எடுத்து பார்த்தால் வடக்குல இருக்கிற ஆர்டிஹெச்எஸ்ஸா இருக்கலாம், பிடிஹெச்எஸ்ஸா இருக்கலாம், முழு பேரும் கலர். ஸோ இவர்களால என்னென்று இந்த ஃபுட் ஆக்டை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலும்ன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு நல்ல உதாரணம் ரீச்சா என்று சொல்லப்படுகின்ற பண்ணை, வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ரீச்சா என்று சொல்லப்படுகிற பண்ணை, அங்க உற்பத்தி செய்யப்படுற பழங்கள்ல பாவிக்கப்படுறது முழுக்க 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 ஃபார்மலின். கௌரவ மூலாசன மதுரமணி அங்க பாவிக்கிறது ஃபார்மலின். அது ஃபார்மலின் எங்க பாவிக்கப்படுறது என்றால் சாதாரணமாக ஒரு பொடி ஒன்றை 3 நாளைக்கு நாங்கள் பதப்படுத்தி வைத்திருப்பதாக பாவிக்கிறதா இந்த ஃபார்மலின். இந்த ஃபார்மலின் ஒன்று வந்து நாங்கள் எங்களை இதுக்கு அடிக்கின்ற போது அது கேன்சரை கோஸ் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓரல் கேன்சர், அதாவது வாயில ஆண்களுக்கு வர இந்த கேன்சர்ல முக்கியமானது புகையில. நேற்றை பார்த்து எங்களுடைய கையத்திரமார் குணமலமார் சொல்லுகிறார், புகையிலையை வடக்கு மாநிலத்தில் உற்பத்தி செய்யறதை தடுக்க கூடாது. வடக்கு மாகாண மக்கள் புகையில உற்பத்தி, ஒரு மருத்துவனாக நான் சொல்றேன், வடக்கு மாகாண மக்கள் வந்து அதிகமாக ஆண்கள் சாகிறதையா இந்த சிகரெட், பீடி, இதுல பாஸ்ரி பாருங்க 22 பார்களை கொண்டு வந்து வடக்கு மாநிலத்தில் கொடுத்துருக்காங்க. எத்தனால், ஆல்கஹால், இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ஃபுட் ஆக்ட், எக்ஸசைஸ் டிபார்ட்மெண்ட். ரெண்டாவது இங்க இருக்கிறது வந்து கையத்திரமார் குணமலம். இவருக்கு வடக்கு மாநிலத்தில் அதிகப்படியாக புகையிலைகளை உற்பத்தி செய்து மக்கள் சாகும். யோசிச்சு பாருங்க, வடக்கு மாநிலத்தில் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னா வடக்கு மாநில சபை பாருங்கள். நான் சொல்லுவேன், வடக்கு மாநிலத்தில் உற்பத்தி செய்ய போறீங்களா, வடக்கு மாநிலத்தை கொண்டு வெளியளவில் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற சாப்பிட தெற்கில் ஓட்டவில் நான் சொல்லுவேன். ஆனால் இவர் வந்து சொல்லி கொடுக்க இல்ல, வடக்கு மாநிலத்திலே அதை அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது. புகையிலேயே நாங்கள் நடவடிக்கை, ஒரு மருத்துவ அறிவும் இல்லை, சட்டத்தரணி என்று சொல்லிக் கொண்டிருக்கோம், சட்டத்தரணி அறிவுகளும் இல்லை. நான் பார்க்கல, இந்த கோர்ஸுக்கும் போன நான் காணல. ஆனால் இவை சரியான முக்கியமான விடயம். ஒரு மருத்துவம் சம்பந்தமாக ஒரு பாராளுமன்றத்தில் வந்து கதைக்க ஒன்றில் தெரிந்து கதைக்கணும் அல்லது தெரிஞ்சவன்கிட்ட கேட்டு கதைக்கணும். இந்த தயாசிரி ஐயா அவர்கள் கௌரவ உறுப்பினர் தயாசிரி ஐயா அவர்கள் கொண்டு இந்த பேரணி வந்து சரியான முக்கியம். இதை விட சொல்றேன், இந்த ரீச்சா ஃபார்ம், இந்த ரீச்சா ஃபார்ம்ல சகல பொருட்களையும் ஃபார்மலின் அடிக்கப்படுது. அவை தெற்கு கொண்டு வரப்போகுது. திட்டமிட்ட ரீதியில ரீச்சா ஃபார்ம்ல உற்பத்தி செய்யப்படுகின்ற சகல பழங்களை, உங்களுக்கு தெரியும் வடக்கு மாநிலத்தில் வாழைப்பழ உற்பத்தி கூட, மாம்பழ உற்பத்தி கூட. எங்கிட்ட மாம்பழ உற்பத்தியை ஊக்குவிக்கிற இளமுபரன் தம்பியும் இதுல இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் அடுத்த துறையில 500 ஏக்கர் காணியிலோ 500 பரப்பு கொடுக்க 500 பரப்பு காணி 500 பரப்பு காணியை கொடுத்து மாம்பழ உற்பத்தி செய்யணும். ஆனால் அங்க இருக்கிற புஷ்பராணி என்ற புஷ்பராணியோ ராணி ஒன்று, அந்த வடக்கு மாநிலத்தின் செயலாளருக்கு அந்த கோவிட்-19 எடுத்த அந்த ஒடி ரிப்போர்ட்டை கூட தர முடியாத இவர்கள், ஒரு மருத்துவ அறிவு இல்லாதவர்கள் வடக்கு மாநில சுகாதார செயலாளராக எப்படி இருக்கிறது? அதை பாராளுமன்றத்தில் நாங்கள் கழிச்சிருக்கிறோம். அதோட தோன்றுவோம். நன்றி ஐயா.